सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा श्री वेंकटेश्वर स्वामिने गोविंदा गोविंदा श्री पद्मावती समेत श्री श्रीनिवास गोविंदा गोविंदा இந்த மண்டபம் தான் விரஜா நதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மண்டபம். அதாவது விரஜா நதியில் தீர்த்தமாடி தான் ஒவ்வொரு ஜீவனும் வைகுந்தத்தை அடையும். அது எப்படி அடையிறதுன்னு காட்டுறதுக்காகவே நம்பெருமாள் இந்த வழியாக அப்படி வந்து இந்த மண்டபத்தை இருந்துன்னு அன்றைக்கி ரத்னாங்கி எல்லாம் போட்டுண்டு அப்படி சேவை சாய்ச்சிட்டு வரா. இந்த பிரம்மா தான் வர விரஜா நதிக்கு வந்துட்டு அழகாக ரத்னாங்கி श्रीनिवास गोविंदा श्री वेंकटेश गोविंदा भक्तवत्सल गोविंदा. பார்த்தோம்னா அழகா பூவராக சுவாமி இருக்கார். அதாவது பகவான் சொல்கிறான், அவ்வளோ அழகாக உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது, நாடி நரம்புகள்லாம் பலமாக இருக்கும் பொழுது, உலகத்திற்கு காரணமாகிய பிறப்பற்றவனாகிய என்னை யார் ஸ்மரிக்கிறானோ அவன் கட்டையும் போலே கல்லும் போலே இருக்கிற காலத்தில் அந்த என் பக்தனை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்குற. அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு அந்த வார்த்தை இந்த இடத்துல இதுதான் பரமபத வாசல். இது வழியாக தாண்டி அந்த பக்கம் போகிறோம் பரமபதம் அப்படின்னு. அப்போ ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம் நிச்சயமாக இந்த இடத்த பார்க்குறவாளுக்கே மோட்சம் உண்டு. ரங்கராஜன் அவ்வளவு அழகான வைகுண்டராஜன். இதே விரஜா நதி, இந்த இடத்த பார்த்துக்கோங்க. அவ்வளவு அழகாக உங்களுக்கும் விரஜா நதியில் தீர்த்தமாடி ஆனந்தமாக திருமாமணி மண்டபத்தில் இதே மாதிரி தான் அழகாக உள்ள நுழைஞ்சு பரமபத வாசல் வழியாக உள்ள நுழைஞ்ச திருமாமணி மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதராருக்கு பெருமாளை நீங்களும் சேவிப்பர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.